சிம்ம ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அதே போல ராசிக்குள்ள கேது இருக்கு. ரெண்டுமே பாத்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் தடைகளை தாமதத்தை கொடுத்துட்டு இருக்கும். இப்போ ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உள்ளேயே இருக்கார், கேதுவோட நிக்கிறார். உங்க ஜாதத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்தால் கடுமையான பித்ருதோஷம் உள்ள அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள்ல பித்திருக்கள் வழிபாடு செய்வது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். அந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதம், ஒரு மன விரக்தியை ஏற்படுத்தி கொடுக்கறது, அடுத்த கடத்துக்கு மூவ் பண்ண முடியாம இருக்கிறது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற எல்லா மன உளைச்சலையும் இந்த சூரியன் கொடுப்பார். இப்ப இந்த சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 16ஆம் தேதிக்கு மேல தனஸ்தானத்துக்கு வரும்பொழுது காசு பணம் சொத்து சேர்க்கை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டு, பண வரவு உண்டு, அந்த குழப்பம் எல்லாமே விலகிடும். அதே போல பாருங்க, புதனும் உங்களுக்கு யாருன்னா 2 பதினொன்று கூடியவர், பணம் மற்றும் லாபம் ரெண்டையுமே கொடுக்கக்கூடியது புதன் தான். அந்த புதனும் பாருங்க 15ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு மேலதான் புதன் 2ஆம் வீட்டுக்கு வருகிறார், லாபஸ்தானாதிபதி அவர். அப்ப புதன் வந்து இங்க ஆட்சி உச்சம் பெறுகிறார். சூரியன் புதன் லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இவங்களும் சொல்லக்கூடிய 2 பேருமே இங்க நிற்கும் பொழுது இந்த 16ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு நல்ல காலம், பணவரவு, பொருளாதாரம், அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுப்பார். கொஞ்சம் 15ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருந்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறது. ஏன்னா கேதுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ப கிரகம், தடையை கொடுக்கறது, அழிக்கிறது. இருக்கிறதுல பெரிய கிரகம் கேதுதான். கேதுவு மாரி இங்க பரிகாரம் அப்படிங்கிறதே கிடையாது. கேதுவுக்கு பரிகாரமே இல்லை அப்படிங்கறத உண்மை. அனுபவிச்சுதான் கழிச்சு போகணும். அப்ப அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன நமக்கு பிரச்சனைகள் போகுது அப்படிங்கிற எல்லா அறிவையும் கொடுப்பாரே தவிர அது அவர் அங்க இருக்கிற வரைக்கும் அதை கொடுத்துட்டே தான் இருப்பாரே தவிர அதற்கப்புறம் தான் நமக்கு ரிலீஃப் பண்ணுவார். அப்ப 16ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு நன்மைகளோ பணவரவோ வளர்ச்சிகளோ பெயர்ப்புகளோ எல்லாமே 16க்கு மேல நீங்க கணக்கு வச்சுக்கலாம். அதே போல பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3-10 கூடையவர். 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ராசிக்குள்ள வரார், கேதுவோட சேர்றார். அப்ப 3 மற்றும் 10ஆம் அதிபதி 12 இருக்கும்போது தொழில் விரயங்கள், கொஞ்சம் முயற்சிகள் தடைபட்டு போறது, தொழில் ரீதியான சந்திப்புகள் கொஞ்சம் சரியில்லாம போறது, அலைச்சல், பயணங்கள், தூக்கம் இல்ல, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அப்ப 14ஆம் தேதி கூட ராசிக்குள்ளேயே வருது. அப்ப 14ஆம் தேதி ராசிக்குள்ள வந்தாலும் அதற்குண்டான விஷயத்த சொல்லி கொடுக்கும். ஏன்னா கேது அங்க இருக்காரு இல்லையா, அந்த ஞானத்தை கொடுத்துருவார். ஏன் தொழில் வரல, ஏன் உங்க இப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், விஜய வீரிய ஸ்தானங்கள், கலைகள், இதெல்லாம் 3ஆம் இடம் தான். அப்ப அதுல எல்லாம் இருக்கிறீங்க, கலைகள் சார்ந்த விஷயத்துல இருக்கிறீங்கன்னா அப்ப ஏன் அதெல்லாம் நடக்கல, அந்த கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் வந்து முன்னேற்றங்கள் வரல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்துரும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு. அப்ப அதற்கப்புறம் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல இங்க உள்ள வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது இருக்கு, ஏதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக சந்திக்கணும் இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. 14ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செய்யறது, தொழில் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முடிவிலேயே ஒரு மாத காலத்திலேயே சுக்கிரன் மறுபடியும் மீண்டும் 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 9ஆம் அதிபதி, 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு 2ஆம் இடத்துல. அப்ப 4 கூடையும் 9ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பண வரவு, பொருளாதாரம், அப்பா சொத்துக்கள் கிடைப்பது, வீடு மனை சொத்துக்கள் கிடைப்பது, கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்ப அவரு 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 3ஆம் வீட்டுக்கு வந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள், 3ங்கிறது பெரிய ஒரு மறைவு ஸ்தானம் கிடையாது, நன்மைகளே செய்யக்கூடிய ஒரு இடம். அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே பிரச்சனைகளை இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும். நம்ம தனியா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகேது பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்கோம். இல்ல அப்படின்னா இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துல வக்கரமாக இல்லை அப்படின்னா அது சார்ந்த விஷயத்துல, அதாவது சனி 6-7 கூடையவர், கடன் நோய் வழக்கு, திருமணம் சார்ந்தது, பார்ட்னர் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டங்களை கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. 11ல குரு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் வரவு, ஏதாவது ஒரு வழியில லாபங்கள், பணமே எவ்வளவு தடையானாலும் கூட தேவைகளுக்கு கிடைப்பது, இதெல்லாம் குரு கொடுத்துருவார். ஏன்னா அஷ்டமச்சனி நடக்குது, உங்களுக்கு ஏது இருக்குது, பணத்தடை, பொருளாதார தடை, நிம்மதி இல்ல, இதெல்லாம் இருக்கும். இயற்கையாவே உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை இருக்குதுன்னா, புதன் கேது ஒரு ஜாதத்துல சேருது அப்படின்னா சாமி ஆடுறது, குறி சொல்றது,
இந்த சித்த மருத்துவம் கொடுக்கறது, கை மருந்துகள் கொடுக்கறது, திருநீர் போட்டு விடுறது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாமே அவங்க குடும்பத்துல செஞ்சிருப்பாங்க, அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப இதுவும் இப்ப சேரும் பொழுது உங்க ஜாதகம் இதை காட்டும். அப்போ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 15ஆம் தேதிக்கு மேல நல்ல பண வரவு, பொருளாதார வரவு உண்டு. தொழில் விஷயமாக இருந்தா மட்டும் 14ஆம் தேதிக்கு முன்னாடி பேசிக்கோங்க, அதற்கு மேல பேச வேண்டாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகளும் ஓரளவுக்கு தீமைகளையும் இணைஞ்ச, அதாவது 70% நன்மைகளும் ஒரு 30% ஓரளவுக்கு தீமைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாகத்தான் இருக்குது. பட் எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அதுபடி கொண்டு போனீங்கன்னா 100% நன்மைகளே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்மத்துக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு.